வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலனுக்கான நிகழ்ச்சி. 24ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி ஆகஸ்ட் வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன? கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் சிறப்பாக இருக்கும். திருமண தடைகள் எல்லாம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இது எல்லாம் எதனால்? 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சில பேருக்கு வீடு வாங்கணும், இந்த மாதிரி சில எண்ணங்கள்லாம் இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலம். சில நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது ஃபண்ட் ஷார்ட்டேஜ் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா மூலமாக, உங்கள் சித்தப்பா, யாரோ ஒருத்தர் உங்களை விட பெரியவர், அவருடைய உதவிகள் மனதார ஆசைகளோடு கிடைக்கும். வேலை, நம்ம ஜாப் ரிலேட்டட் ஏரியாவில் ஒரு சில நேரங்களில் ஒரு இரிட்டேஷன்ஸ் வரும். ஏன்னா 4 சனி, அவர் பார்க்குற இடம் 10ஆம் வீடு. அப்போ வேலையில் இரிட்டேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். அப்போ வேலையில் இரிட்டேஷன்ஸ் வரும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல், ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறதால எனக்கு இல்லாத விஷயமா அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ், எனக்கு இந்த ஜாபே வேணாம் அப்படின்னு தூக்கி போடுறது. அதுக்கப்புறம் நிதானமாக தலையை சுற்றின்னு யோசிப்பாங்க. ஏன்னா ஜாபுன்னு எடுத்தும்போது என்ன ஆகிடுது, மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது மகா மட்டமாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் வேலை இழப்புகள் தான். வேலை கிடச்சிருன்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜே இல்லை. இது குளோபல் இஷ்யூ. இது அப்போது நமக்கு மட்டும் இப்படி தனியாக ஏதாவது பெரிய நன்மைகள் நடக்கும். ரொம்ப நேரம் நடக்கும், 1000ல் ஒருவன் நடக்கலாம். ஆனால் அதை எல்லோரும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் பிரச்சனைகளில் மாட்டிப்பீங்க. அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன? பொறுமை, நிதானம். 7ல் இருக்கக்கூடிய குரு அதைத்தான் சொல்லுவார், அவசரப்படாத, பொறுமையாரு. 4ல் இருக்கக்கூடிய சனி, நீ யார், உன்னுடைய கேப்பபிலிட்டி என்ன, விட்டாத. 4ல் இருக்கிற சனி. 7ல் இருக்கிற குரு, இல்லைப்பா பொறுமையாரு. ஸோ குரு சொல்வதை கேளுங்கள், அவர் தானே உங்கள் ராசிநாதன். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கவிதை, இந்த பட்டிமன்றம், இந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா இயற்கையாக அந்த டேலண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இப்போது இன்னும் கூடுதலாக ரிஃபைண்டாக பிரமாதமாக அது வெளிப்படும். அதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம விட பெரியவர்களால் நமக்கு நிறைய நன்மைகள்லாம் வரக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமையும். 10ஆம் இடத்தில் செவ்வாய், 4ல் சனி. அதுதான் சொன்னேன், தொழிலில் தேவையில்லாத ப்ரெஸ்டீஜ் இஷ்யூஸு, தேவையில்லாத ப்ராப்ளம் இதெல்லாம் ஏற்பட்டு அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு, இன்னொரு தப்பு என்னென்னா, என் ஃப்ரெண்டு அவன் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறான், நான் போகிறேன்ப்பா அதில். இப்போ எல்லாம் ஹனிமூனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து பார்த்தா அவனும் தேரமாட்டான். நீங்களும் ஒரு பெரிய தப்பு பண்ணி ஒரு பெரிய வாய்ப்புகளை எல்லாம் இழந்துட்டீங்கன்றதை ரியலைஸ் பண்ணுவீங்க. அதனால் சில நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது நட்பு என்பது வேறு, உங்களுடைய தொழில் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸுங்கிறது வேறு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுறது, நிறைய பேர் என்னால் முடியலப்பா, நான் என்னப்பா பண்ணுறது, நான் நல்லா தான் நினச்சேன்ப்பா, பிரமாதமாக வருவோன்னு நினச்சேன், ஆனால் இப்படிலாம் ஆகிடுது. ஏன்னா அவன் பிளானிங் சரியில்லை. அவன் என்ன பிளான் பண்ணாலும் நீ உங்களுக்கு தெரியவே தெரியாது. என் ஃப்ரெண்டு பெருசாக பண்ணுறான், நான் எல்லோரும் சேர்ந்து இனிமேல் அவ்வளோதான், மேலே மேலே உயர போகிறோம். கடைசியில் சறுக்கு மரம் தான். அதனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். நம்ம கையில் இருக்கிற நன்மைகளை தூக்கி எறிவதற்கான சூழல்கள் ஒரு மனசுக்குள்ளே ஒரு டெம்டேஷன். ஆனால் அப்படி செய்வது சில நேரங்களில் சரியாக வரலாம். அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டிஸ், அவ்வளோதான். அந்த இன்டெலிஜென்ஸ் இல்லாத போது ஒரு 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 காயினுக்கு 2 பக்கமாங்க, 2 பக்கத்தையும் சரியாக பார்க்காம சில முடிவுகளை அவசரப்பட்டு எடுத்தால்
லாங் டேர்மில் அது பெரிய பிரச்சனை ஆக்கிடும். கவனமாக இருக்க வேண்டிய காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.